unless you repent, you will all perish. லூக்கா 13:3. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, மனம் மாறுவோம், வாழ்வு பெறுவோம். ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஆவிக்குரிய மனநிலை வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே curse me not as you curse the fig tree. மத்தேயு 21:19 அந்த அத்திமரத்தை இயேசு சபித்தார், பலன் தராமல் இருந்ததினால். Though I be like a barren tree, lest the green leaves of my faith are withered with the fruit of my works. கனிகொடா மரமாக நான் இருந்தாலும் கொப்பும் காயுமாக உள்ள என் விசுவாசம் அத்திமரம் போல் சபிக்கப்படாமல் இருக்கட்டும். பல சமயங்களில் நாம் விரும்பக்கூடிய வகையிலே பலனோ அல்லது பணியோ செய்யாமல் இருக்கக்கூடும். அப்பொழுது அதிகாரிகளுடைய கோபத்தையோ ஆக்கினையோ பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அத்திமரம் சபிக்கப்படுகிறது. உன்னிடம் பழம் தேடி வந்தேன், எந்த பழமும் இல்லை, ஆகவே நீ பட்டு போய்வாயாக, நீ இருந்து என்ன பிரயோஜனம். பல சமயங்களில் அப்படித்தான் வீட்டில் அம்மா அப்பா திட்டுவாங்க பிள்ளைங்களை, ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும் பொழுது அதைரியப்படலாகாது. இதோ இப்பொழுது சொல்லப்பட்ட ஜெபம் பாருங்கள். கனிகொடா மரமாக நான் இருந்தாலும் கொப்பும் காயுமாக உள்ள என் விசுவாசம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் கொஞ்சம் செயல்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். இவைகள் வளர்ந்து பலன் தர வரைக்கும் என்னை சபிக்காதேயும் என்கிற வகையில் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். செயின்ட் நேர்சஸ் என்ற ஒரு புனிதர், பட் செட் மீ ஃபாஸ்ட் இன் what is good, like the branch on the holy vine, that your heavenly Father tends, and the Spirit springs forth to fruit through its growth. நம் வானக தந்தை பராமரித்து ஆவியானவர் வளர்ச்சியால் கனிதரும் தூய திராட்சை செடியின் கிளை போன்ற நல்லவற்றில் என்னை ஒட்டியருளும். ஒன்றும் புரியலையே, என்னென்னவோ சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரியும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நான் நெய்வேலி பங்கில் 2 முறை பணியாற்றினேன். சின்ன சாமியாராகவும் பணியாற்றினேன், பங்கு சாமியாராகவும் பணியாற்றினேன். அப்போ சின்ன சாமியாராக இருக்கும் பொழுது அங்கு வைக்கப்பட்ட குரோட்டன்ஸ் செடிகள், அப்போவே அதுக்கு ஒரு 4 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து தான் திருப்பி அது பங்கு சாமியாராக வந்தேன். அப்போ 14 வருஷம் 15 வருஷம் ஒரு குரோட்டன்ஸ் செடி அந்த சாப்பாட்டறையிலேருந்து கை கழுவுற தண்ணியெல்லாம் போய் விழுகிற இடத்துல ஒரு 4 வகையான குரோட்டன்ஸ் செடிகள் வைக்கப்பட்டன. அந்த 4 வகையான செடிகளும் தனித்தனிப்பட்ட வகை. ஒன்று சுருள் செடியாக இருக்கும், ஒன்று நீட்ட இலையாக கலர் கலராக இருக்கும். இப்படி 4 வகை. ஒரு நாள் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆச்சரியம், ஒரே செடியில் இந்த 4 வகையான இலைகளும் இருக்கின்றன. எப்படி சாத்தியம்? 4 செடி, ஆனால் ஒரே செடியில் இந்த பல 2 வகையான அந்த ரகம், அந்த செடிகளுடைய அழகு அதில் இருப்பதை பார்க்கிறோம். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 15-16 வருடங்களில் கீழே போன அந்த வேர் ஒன்றோடு ஒன்று கலந்து இவைகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய
அந்த ஜீன்ஸ் இவைகளை பரிமாற்றம் செய்து கொண்டன. ஆகவே இந்த செடி இப்படி சுருள் சுருளாக இருக்கிறான், பக்கத்தில் இருக்க செடி சாதாரண இலைகளாக இருந்தால் இரண்டும் கலந்து போய் அப்படி வந்தன. இப்படியாக நாம் இயேசுவோடு அந்த பலன் தரக்கூடிய கனி தரக்கூடிய திராட்சை கொடியோடு ஒட்டப்பட வேண்டும். அதான் கருத்து. இப்ப இயேசு பலன் தரக்கூடிய திராட்சை கொடி, நாம் அதனுடைய கிளைகளாக இருக்கும் பொழுது பலன் தர வேண்டும் என்றால் இப்படி நல்லவைகளோடு சேர்ந்தால் நல்ல பலன் தரும். இப்பொழுதெல்லாம் ஹைபிரிட் நாவப்பழம் பார்த்துருக்குறீங்களா? ஹைபிரிட் நாவப்பழம் எப்படி இருக்கும்? நாவப்பழம் மாதிரி தான் இருக்கும், உள்ளார என்ன இருக்காது, அந்த கொட்டை இருக்காது. ஆமாம், புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த நாகப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஆப்பிள் பழம் டேஸ்ட்டாக இருக்கும். இவைகள் ஒட்டு போடப்பட்டவைகளினால் வந்த கனிகள். இப்படி நாம் இயேசுவோடு ஒட்டு போடப்பட வேண்டும். தூய திராட்சை செடியின் கிளை போன்ற நல்லவற்றில் என்னை ஒட்டியருளும். இத்தகைய மனநிலையில் அந்த மனமாற்றத்தை பெறுவதற்காக ஆண்டவரிடம் செபிப்போம். முழந்தாளர். Lord Jesus, increase my hunger for you, that I may grow in righteousness and holiness, and say yes to you and to your will and plan for my life. ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கான தாகத்தை என்னில் அதிகப்படுத்தியருளும். அதனால் புனிதத்திலும் நன்மைத்தனத்திலும் வளர்வேனாக. உமக்கும் என் வாழ்விற்கான உம் சித்தத்திற்கும் ஆம் என்று சொல்லி அதன்படி நடப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நாங்கள் உம்மோடு சேர்ந்து பலன் தரக்கூடியவர்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். எங்களில் இருக்கக்கூடிய தீமைகளை குறைத்து நன்மைகளை வளர்ப்பதற்கு உம்மிடம் இருக்கக்கூடிய வல்லல் தன்மை எமக்கு உதவுவதாக. இதனால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக வழிநடக்க, உம்முடைய குரலை கேட்டு வழிநடப்பவர்களாக, நல்ல ஆடுகளாக இருக்கச் செய்திருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டிருளும். இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லில்லாத மக்களின் தேவைகளை நீர் சந்தித்திருளும். அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள நலனையும் இன்னும் எந்த வகையான கருத்துக்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ இதற்காகவும் செபிக்கின்றோம். பலர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவரிதாமை ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து தைரியத்தை தந்து அந்த சிகிச்சையை மேற்கொள்வதற்கு வேண்டிய மனபலத்தை தருவீராக. எனும் தொடர் பிரச்சனைகளுக்காக ஜெபித்து வருகின்ற குடும்பங்கள், இவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.